ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெகவா ஷாலோம் குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் அண்ணி வந்து சிக்கன் பிரியாணி வைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவங்க தான் இந்த சிக்கன் பிரியாணியை நமக்காக வச்சு காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி சண்டே ஃப்ரெண்ட்ஸ், என்ன எடுக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு நமக்கு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கும். பேசாமல் சிக்கனை எடுத்து இப்படி சிக்கன் பிரியாணி போட்டு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டேவை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இதே ஸ்டைலில் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் 3/4 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 3 ரசப்பூடை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி. இதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு கூட போட்டு மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா கலவை ரெடி பிரியாணிக்கு. இதை தவிர 3 தக்காளி, 3 பல்லாரி, 4 பச்சை மிளகாவை கீரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர பிரியாணி வைக்கிறதுக்கு 1 பிரியாணி இலை, கொஞ்சமாக அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரியாணி வைக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த பிரியாணி சாமான்களை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டும் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அசைவத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, அதுவாக தண்ணி விட்டு வேகும். ஸோ அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அந்த கறி. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா விழுத போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா சுருளை வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா சுருளை வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் மட்டும் திரிஞ்சு நிற்கிது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புழிஞ்சு விட்டுட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 3/4 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ சீரகச்சம்பா அரிசியை 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைஸை வந்து நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து கிளறி விடுங்க. ஒரு கையளவு புதினா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே வேற கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் மசாலாவுக்கு. இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு. இதை நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து பார்க்கலாம். சுவையான சிக்கன் பிரியாணி சுட சுட ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையானதாக இருக்கும். நீங்கள் விதவிதமாக சிக்கன் பிரியாணி வச்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் இந்த ஸ்டைலில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அப்புறம் எப்போவுமே இதே ஸ்டைலில் தான் வச்சு சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு சுவை அமோகமாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக சிக்கன் 65 போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காம்பினேஷன் அடிச்சுக்க உலகத்தில் எதுவுமே கிடையாது. சிக்கன் 65 எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட பிரியாணி வச்சு சிக்கன் 65 போட்டு சாப்பிட்டு சண்டேவை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெகவா ஷாலோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா ரங்கோலி பி சசிகலா ஃப்ரான்சிஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.